வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது சிவலிங்கம் என்றால் என்ன என்பதனை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சிவலிங்கம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் பலரும் இன்று சிவலிங்கத்தை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். சிவலிங்கத்தை ஆண் குறி பெண் குறி என்றெல்லாம் குறிப்பிட்டு அதனுடைய உண்மையை விளங்கி கொள்ளாமல் அதனை இழிவுபடுத்துகின்ற வகையிலே பேசி வருகின்றார்கள். தமிழ்ச்சைவர்கள் காலம் காலமாக வைத்து போற்றி வழிபட்டு வருகின்ற வடிவங்களிலே சிவலிங்கம் குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுடைய சமயமாகிய சைவ சமயத்திலே சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் சிவலிங்கத்தினை பற்றி மிக சிறப்பாக குறிப்பிடுகின்றது. இது தவிர திருவருட்பயன் என்கின்ற நூலிலே தமிழ்ச்சைவர்கள் வீட்டிலே வைத்து வழிபட வேண்டுகின்ற இரண்டு முதன்மையான வடிவங்களிலே சிவலிங்க வடிவத்தையும் ஆடல் அரசு என்று சொல்லக்கூடிய நடராசர் வடிவத்தையும் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றது. சிவலிங்கம் என்று சொன்னால் சிவம் என்றால் உங்களுக்கு தெரியும். சைவத்தினுடைய முழுமுதற் பொருளாக சொல்லப்படுவது சிவம் என்கின்ற பரம்பொருள். லிங்கம் என்று சொன்னால் வடமொழியிலே தோன்றுதலும் ஒடுங்குதலும், லிங்கம் என்று சொன்னால் தோன்றுதலும் ஒடுங்குதலும் என்று பொருள். எனவே சிவலிங்கம் என்று சொன்னால் சிவன் செய்கின்ற தோற்றுதலையும் ஒடுக்குதலையும் குறிக்கின்ற அடையாளமாக சிவலிங்கத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பெயரும் அடையாளமும் வடிவமும் இல்லாத கடவுளை தமிழர்கள் வடிவத்தை ஏற்படுத்தி வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அருவிகளிலே மலை உச்சியிலிருந்து இயற்கையாக உருண்டு வருகின்ற உருண்டை கற்களை இன்றைக்கு சிவலிங்க வடிவத்திலே நாம் பார்க்கின்ற கற்களை கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு நீரும் மலரும் இட்டு இறைப்பாடல்களை பாடி வழிபாடு செய்திருக்கின்றார்கள். பின்னாலே அவர்கள் நிறுத்தி வைத்த இந்த உருண்டை கற்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக கோமுகம் அல்லது ஆவுடையாள் என்று சொல்லப்படுகின்ற பகுதியினை நிறுவி இப்பொழுது நாம் பார்க்கின்ற அந்த தண்டு பகுதியும் அடியில் இருக்கின்ற வட்டப்பகுதியுமாக ஏற்படுத்தி வழிபாடு செய்தார்கள். இது மிகச்சிறந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை உணர்த்துவதாக இருக்கின்றது. பொதுவிலே மேலே இருக்கின்ற தண்டு பகுதியை சிவமாகவும் கீழே இருக்கின்ற கோமுக பகுதி அல்லது ஆவுடையாளை சக்தியின் பாகமாக குறிப்பிடுவார்கள். இதற்கு வடமொழியிலே சதாசிவம் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. தமிழிலே அருளோன் வடிவம் என்று சொல்கின்ற செய்தியினை திருமந்திரத்திலே திருமூலர் குறிப்பிடுகின்றார். இந்த சிவமும் சக்தியுமாகிய பகுதி அல்லது சிவலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற அரு உருவ வடிவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வடிவம் பரம்பொருளாய் இருக்கின்ற அந்த சிவபெருமான் 9 நிலைகளிலே இறங்கி வந்து அருள் புரிகின்ற நிலையினை மிகவும் நுட்பமாக நுண்ணியமாக நமக்கு தெளிவுபடுத்துவதாக இருக்கின்றது. நவம் தரும் பேதம் தனில் ஏகநாதனே நடிப்பன் என்று நம்முடைய மெய்கண்ட நூல்கள் குறிப்பிடுகின்றன. அதாவது ஒன்றாயிருக்கின்ற அந்த பரம்பொருள்தான் 9 நிலைகளிலே இறங்கி வந்து உயிர்களுக்கு அருள் புரிகின்றது, அதாவது அதனுடைய பொது நிலையிலே அருள் புரிகின்றது என்கின்ற செய்தியினை விளக்கி நிற்பதாக சிவலிங்கம் இருக்கின்றது. அதாவது நம்முடைய சைவ சமயத்திலே பெருமானுடைய 9 நிலையினை பரமசிவம், பராசக்தி, மேலான ஒளி அதாவது பரநாதம், மேலான ஒளி பரவிந்து என்று 4ம், பிறகு சதாசிவம் என்று சொல்லக்கூடிய 5வது நிலையும், பிறகு மா ஈஸ்வரன் என்ற மகேஸ்வரனும், பிறகு துடைப்போன் என்கின்ற உருத்திரனும், பிறகு காப்போன் என்கின்ற திருமாலும், பிறகு படைப்போன் என்கின்ற பிரமனுமாக 9 நிலைகளிலே பெருமான் இறங்கி வந்து அருள் புரிவதை விளக்குவதாக இருப்பது இந்த சிவலிங்கம். இதை புரியாதவர்கள்தான்
சிவலிங்கத்தை ஆண் குறி பெண் குறி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சிவலிங்கத்திற்கு பொருள் கூறுகின்ற போது பலர் லிங்க புராணத்தை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார்கள். இந்த லிங்க புராணம் தமிழருடைய சமயமான சைவ சமயத்திற்கு தொடர்பு இல்லாத வேறொரு சமயத்தை சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிவலிங்கத்திற்கு பொருள் காண வேண்டுமானால் சித்தாந்த சைவம் குறிப்பிடுகின்ற மெய்கண்ட நூல்கள், திருமுறைகள், சைவ புராணங்கள் போன்றவற்றையே பார்த்தால் அதற்கு உண்மையான விளக்கத்தினை பெறுவோம் என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சைவத்தை ஆழ்ந்து கற்றவர்கள் ஒன்றாயிருக்கின்ற பெருமான் 9 நிலைகளிலே நமக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்றான். அதாவது சுருக்கமாக உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் தோற்றியும் எல்லாவற்றையும் ஒடுக்கியும் அருள் புரிகின்றான் என்பதை காட்டுவதாக இந்த சிவலிங்கம் இருப்பதாக குறிப்பிடுவார்கள். சைவர்கள் வீட்டிலே வைத்து வழிபட வேண்டிய மிகச்சிறந்த பெருமானின் அடையாளங்களில் ஒன்று இந்த சிவலிங்கம் என்பதனை உணர்ந்து கொண்டு அதன் உண்மையை புரியாமல் பிதற்றி கொண்டிருக்கின்றவர்களுடைய சொற்களை தூக்கி எறிந்து உண்மையான சைவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதனை சிந்திப்போமாக, செயல்படுவோமாக. வணக்கம்.